தமிழ்நாடு சட்டசபையில் 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட் கடந்த வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட் தாக்கல் செய்து ஒவ்வொரு துறையிலும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி மற்றும் சிறப்பு திட்டங்கள் குறித்து அறிவிப்புகளை வாசித்தார். இதைத் தொடர்ந்து 2025-26 வேளாண் பட்ஜெட் கடந்த சனிக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் மீதான விவாத கூட்டம் இன்று தொடங்கி 5 நாட்கள் நடைபெறுகிறது. திருச்செந்தூர் கோவிலில் சாமி கும்பிட சென்றவர் உயிரிழந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் PK சேகர் பாபு பதிலளித்தார். அப்போது பேசிய அவர், கணவருக்கு சுவாச பிரச்சினை இருக்கிறது என்று அவரது மனைவி கைப்பட எழுதி கொடுத்துள்ளார். இறந்தவர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்று கூறினார். அமெரிக்க பாட்காஸ்டருடன் பிரதமர் மோடியின் உரையாடல் வீடியோ நேற்று வெளியிடப்பட்டது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள் மட்டுமின்றி அரசியல் களத்திலும் பேசு பொருளாகி இருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடி இதுவரை செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லை. ஆனால் அவருக்கு அமெரிக்க பாட்காஸ்டருடன் உரையாடுவது மற்றும் பிடித்திருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்து உள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் மங்களூருவில் சமீபத்தில் போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக ஒருவரை போலீசார் கைது செய்தனர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் பெங்களூரில் பதுங்கியிருந்த போதைப் பொருள் விற்பனையாளர்களான வெளிநாட்டு பெண்கள் 2 பேரை மங்களூரு குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்து உள்ளனர். அவர்களிடம் இருந்து 75 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கித் தவிக்கும் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பும் புதிய தேதியை அமெரிக்காவின் தேசிய விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தெரிவித்துள்ளது. கடந்த 9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கித் தவிக்கும் நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோர் நாளை பூமிக்கு திரும்புவர் என்று நாசா அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்காவின் முயற்சிகள் சமீப நாட்களில் உலகளவில் கவனம் பெற்று வருகிறது. கடந்த வாரம் இது தொடர்பாக உக்ரைன், ரஷ்யா மற்றும் அமெரிக்க நாடுகளின் உயரதிகாரிகள் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. இதன் பிறகு அதிபர் டிரம்ப் மற்றும் புதின் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. அதன்படி அதிபர் டிரம்ப் மற்றும் புதின் இந்த வாரமே தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி நேற்று நடந்தது. இந்த போட்டியில் இந்தியா மாஸ்டர்ஸ் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் மாஸ்டர்ஸ் அணிகள் மோதின. பரபரப்பாக நடந்த இந்த போட்டியில் சச்சின் தலைமையிலான இந்தியா மாஸ்டர்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. இதையடுத்து கோப்பை வென்ற இந்தியா மாஸ்டர்ஸ் அணிக்கு இந்திய மதிப்பில் 1 கோடி பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. 2ஆம் இடம் பிடித்த வெஸ்ட் இண்டீஸ் மாஸ்டர்ஸ் அணிக்கு இந்திய மதிப்பில் ரூபாய் 50 லட்சம் வழங்கப்பட்டது.